சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேன் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் பொறுமையாக போகும். ஓகேவா? பொறுமையாக ரொட்டேட் ஆகும், சுத்தும். அப்போது யாராச்சும் சரி பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மொதல் விஷயமா என்ன சொல்லுவாங்கன்னா, கெப்பாசிட்டன்ஸ் போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன? கெப்பாசிட்டர்னா என்ன? கெப்பாசிட்டன்ஸ் போயிடுதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா என்னன்னா கெப்பாசிட்டரை மாத்துவாங்க. சரியா? அப்போ கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன? ம். கண்டிப்பா நம்மளுக்கு டவுட் வந்திருக்கும். பட் நம்ம அவங்க கிட்ட கேட்டு இருக்க மாட்டோம். நம்ம அதை பற்றி கெப்பாசிட்டர்னா என்னன்னு பற்றி மட்டும் பார்ப்போம். அது ஃபேனில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வேணாம். அது ரொம்ப பெரிய டாபிக். இல்லை, சின்ன டாபிக் தான். பட் ஆனால் நமக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை. பட் இப்போதைக்கு கெப்பாசிட்டர்னா என்னன்னு பார்த்துருவோம். சரி, ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டர்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக அது ஒரு டிவைஸ். என்ன டிவைஸ்? ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ். ஓகேவா? அது நம்ம 10th யூனிட்ல பார்ப்போம். என்னடா எல்லாத்தையும் பார்ப்போம் பார்ப்போம்ட்டு போறோம்னா நம்ம பேசிக் மட்டும் தெரிஞ்சுப்போம். சரியா? ஓகே. ஸோ கெப்பாசிட்டர் இஸ் எ டிவைஸ் விச் ஸ்டோர் எலக்ட்ரிக் சார்ஜ். இது என்ன பண்ணி வைக்கும்னா சார்ஜஸை ஸ்டோர் பண்ணி வைக்குமா. ஓகேவா? எலக்ட்ரிக் சார்ஜஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஒரு சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்குன்றப்போ அங்கே எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். சரியா? சரி, இப்போ இவனை நவுத்துருவோம். அப்போ அது உள்ளார பார்க்க எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, ரெண்டே ரெண்டு சார்ஜ்டு பிளேட் ஆர் ரெண்டே ரெண்டு பிளேட். சார்ஜ் பிளேட்டுன்றது பிளேட்டு, பட் கண்டக்டிங் பிளேட். கண்டக்டிங் பிளேட்னா சம்திங் வந்து சார்ஜஸை கண்டக்ட் பண்ணுற மாதிரியான மெட்டீரியல்ஸால் மேடப் ஆகிருக்கு பிளேட். லைக் காப்பர், வேற என்னது, அயான், அது மாதிரி. பட் அங்கே என்னன்ட்டு நமக்கு தேவையில்ல. நம்ம ஏதோ ஒரு ரெண்டு கண்டக்டிங் பிளேட்டுன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஆர் ஷீட். யூஸ்வலி பிளேட் ஆர் ஷீட். அது செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஆர் சம் டிஸ்டன்ஸ். கொஞ்சம் ஐ மீன் ஒவ்வொரு கெப்பாசிட்டருக்குமே இந்த டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும். அண்ட் இந்த கெப்பாசிட்டன்ஸ் நம்ம எடுத்துருக்குள்ள ஷீட்டு, இந்த ஷீட் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுவுமே கூட வேரி ஆகும் ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸுக்குமே. ஸோ அதை அவங்க புக்கில் கடைசியாக கொடுத்துருப்பாங்க. லைக் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸுக்குமே அந்த ரெண்டு ரெண்டு பிளேட் இருக்குது பார்த்தீங்களா. லைக் இங்கே நம்ம நெகட்டிவ்னு வச்சா இது பாசிட்டிவ். ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. பட் இங்கே நான் பார்த்தா கம்மியாக இருக்குது இந்த கெப்பாசிட்டன்ஸுக்கு. அண்ட் இங்கே பார்த்தா இன்னும் கம்மியாக இருக்குது. சரியா? ஸோ அதே போல் ஒவ்வொரு கெப்பாசிட்டருக்குமே அந்த டிஸ்டன்ஸ்ன்றது மாறிட்டே இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ்ன்றது மாறிட்டே இருக்கும். இது நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணுவோம். இவனை திரும்பி நம்ம பார்ப்போம். சரி. இப்போ பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் பிளேட் ஒன்று இருக்கு. இல்லை, பாசிட்டிவ் பிளேட் ஒன்று இருக்கு, நெகட்டிவ் பிளேட் ஒன்று இருக்கு. சரியா? அண்ட் அதில் நான் என்ன பண்ண போறேன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்க போறேன். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா ஒன்றும் இல்லை, பேட்டரி கனெக்ட் பண்ணி வோல்டேஜ் கொடுக்க போறேன். அவ்வளோதான். ஸோ இது வந்து நமக்கு தெரியும். பெருசாக இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் டெர்மினல். ஓகேவா? பாசிட்டிவ் டெர்மினல். இங்கே இருக்கிறது நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இப்போது நான் பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டேன்னா லைக் அந்த இதில் பார்த்தோம்ல. ஸோ இங்கே ரெண்டு ஒயர் இருக்கா. ஸோ இந்த ரெண்டு ஒயரில் நான் பேட்டரி கனெக்ட் பண்ண போகிறேன். அதேதான். ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபேனில் ஏசி வோல்டேஜ் கொடுப்போம். இங்கே நம்ம பேட்டரி வச்சு டிசி வோல்டேஜ் கொடுக்குறோம். சரி. இங்கே எப்படி இது வந்தது? ஓகே, வெயிட் எ மினிட். ஓகே, யா. ஸோ இப்போது இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் இந்த சார்ஜுக்கு போகும். தப்பாக சொல்லிட்டேன். இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கிற இந்த பிளேட்டுக்கு போகும் ஆர் ஷீட்டுக்கு போகும். கரெக்டாக? ஆனால் இப்போ உங்களுக்கு டவுட் வரணும். இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ், இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போது எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பல் ஆகிட்டு தானே, எப்படி இங்கேருந்து இப்படி போயிட்டு அப்படி போய் இங்கே எப்படி உட்காரும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் என்னென்னா நான் இங்கே பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? லைக் நீங்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா, தனுஷ் ஒரு மூவியில் சொல்லுவார், ஆடுகளம் தானே, கரெக்டாக, சுனாமிலே ஸ்விம்மிங் போட்டாங்கன்ற மாதிரி. ஸோ லைக் அது ஆக்சுவல் மீனிங் என்னென்னா சுனாமின்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸோடு வரும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ்ன்றதை விட அதிகமான ஃபோர்ஸோடு வரும். இந்த டேரக்ஷனில் வரும். ஓகேவா? தண்ணி இந்த டேரக்ஷனில் வருதுன்னு வச்சுக்கோங்க. தண்ணி இந்த டேரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. லைக் இப்படி ஃப்ளோ ஆகுது. நீங்கள் அதை எதிர்த்து இந்த பக்கம் போகணுன்னா நீங்கள் அதிக ஃபோர்ஸ் கொடுக்கணும். கரெக்டாக? அதிக ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். ஆல்ரெடி இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அதே மீறி நான் இங்கே போய் இந்த பாசிட்டிவ் சார்ஜை உட்கார வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அதிகமான பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்தா தான் அதிகமான வோல்டேஜ் கொடுத்தா தான் அது போய் உட்காரும். ஸோ வோல்டேஜ்ன்றது அந்த சார்ஜஸை மூவ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் தான் வோல்டேஜ்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்த சார்ஜ் இங்கே போய் உக்காந்துரும். ஓகேவா? அண்ட் இதே ப்ராசஸ் தான் நெகட்டிவ்க்குமே. ஸோ இங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் இங்கே போயிட்டு இங்கே உக்காந்துரும். இப்போ
சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வோல்டேஜ்னு வச்சுப்போம். 5 வோல்டேஜ் நான் கொடுக்கும்போது 5 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது இவ்வளோ சார்ஜ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 10 வோல்ட்டாக மாற்றுறேன். சரியா? 10 வோல்ட்டாக மாற்றுறேன். அப்போ இதே சார்ஜஸ் இங்கே இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ நான் என்ன சொல்லலாம்? சார்ஜ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வோல்டேஜ்னு சொல்லலாமா? ஸோ நான் எவ்வளோ வோல்டேஜ் இங்கே அப்ளை பண்ணுறனோ அந்த அளவுக்கு தான் கெப்பாசிட்டர் பிளேட்டில் சார்ஜஸ் வந்து அக்குமுலேட் ஆகும். கரெக்டாக? நான் எவ்வளோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு தான் சார்ஜஸ் வந்து அக்குமுலேட் ஆகும். ஸோ Q டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு V. சரியா? அண்ட் இங்கே ப்ரொபோஷனாலிட்டி இருக்குது. ஸோ நான் ஒரு கான்ஸ்டன்ட் போடலாம். ஓகேவா? ஸோ அப்போ Q which is equal to CV. அண்ட் இந்த Cன்றது என்னதான்? ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கால்டு கெப்பாசிட்டன்ஸ். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் C ஈக்குவல் டு மேபி வேறு கலரில் எழுதிப்போம். ஸோ C ஈக்குவல் டு Q/V. சரியா? அப்போ கெப்பாசிட்டன்ஸ்னால் என்ன? ஆக்சுவல் மீனிங் என்னன்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரேஷியோ. ஓகேவா? கெப்பாசிட்டன்ஸ்ன்றது எந்த அளவுக்கு குவான்டிட்டி, என்ன குவான்டிட்டின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. லெட்ஸே ஒரு 20 கூலும்ப்னு வச்சுக்கோம். ஓகேவா? 20 கூலும்ப் ஆஃப் சார்ஜஸ். நான் சொல்கிறது 2 பிளேட்லையுமே சேர்த்து. அதுக்கு நான் இன்னொரு வாட்டி வரேன். ஓகே, 2 பிளேட்டுமே சேர்த்து 20 கூலும்ப் ஆஃப் சார்ஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். அண்ட் Vன்றது நான் வோல்டேஜ்னு சொல்லியிருப்பேன். பட் ஆக்சுவலாக அது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த 2 கண்டக்டருக்கு நடுவில் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், 2 கண்டக்டிங் பிளேட்டுக்கு நடுவில் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஏற்படுது அப்படின்றது தான் V. ஆக்சுவலாக நான் வோல்டேஜ் சொல்லிட்டேன். பட் இங்கே எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஏற்படுனா நாம் இங்கே எவ்வளோ வோல்டேஜ் சப்ளை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் ஏற்படும். The potential difference between the plate is equivalent to the battery terminals voltage. ஓகேவா? இங்கே எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஏற்படும்னா இங்கே நம்ம எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான். அப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு வச்சுக்கோம். ஓகேவா? 10 வோல்ட் தான் கொடுக்குறோம். அப்போ 10. ஸோ C ஈக்குவல் டு Q/V. அப்போ என்ன வரும்? which is equal to 20 கூலும் பை 10 வோல்ட். ரைட்டா? அப்போ இதை கேன்சல் பண்ணால் எனக்கு கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ என்ன? 2. அண்ட் யூனிட் என்ன? கூலும் பர் வோல்ட். கரெக்டா? ஸோ கூலும் பர் வோல்ட்னு சொல்லலாம். C V-1ன்னு சொல்லலாம். ஆர் ஃபேரடே அவரை வந்து கௌரவிக்கிற விதமாக இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேரட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபேரட். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? ஸோ கெப்பாசிட்டர்ன்றது ரொம்ப லார்ஜான யூனிட். ஓகேவா? ரொம்ப லார்ஜான யூனிட். நம்ம யூஸ்வலாக இங்கே நம்ம பார்த்தோம்ல. ஸோ இந்த கெப்பாசிட்டர்லேயே பார்த்தீங்கன்னா லைக் இவனை கொஞ்சம் இப்படி வெளில எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே பாருங்களேன் 4700 மைக்ரோ ஃபேரட்னு இருக்கும். மியூஎஃப்னு இருக்கும். ஸோ மியூஎஃப்ன்றது ஆக்சுவலாக மைக்ரோ ஃபேரட். ஓகேவா? ஓகே, ஸோ அதே போல் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பிக்கோ ஃபேரட்னுவாங்க. பிக்கோ ஃபேரட்னா 10⁻⁻². ஸோ மைக்ரோனா ஓகே, ஸோ மைக்ரோனா எவ்வளோ? 10⁻⁻6. ஓகேவா? பிக்கோனா 10⁻⁻12. ஓகேவா? -12 ஃபேரட். சரி, ஸோ இதுக்கான சிம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பேட்டரி சிம்பிள் மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே பேட்டரியில் பாசிட்டிவ் லார்ஜாக இருந்தால் பாசிட்டிவ், ஸ்மாலாக இருந்தால் நெகட்டிவ்ன்றோம்ல. ஸோ அதே போல் இதில் ரெண்டுமே ஒரே மாதிரி போடும். ஓகேவா? ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா ஸோ யூஸ்வலாக பெரிய பெரிய ரேஞ்சில் கெப்பாசிட்டர் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஒரு 10⁻⁴ 10⁻²னா கிடைக்காது. கம்மியான அமௌண்ட்டில் தான் கெப்பாசிட்டர் இருக்கும். ஸோ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நம்ம அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வோல்டேஜ் வந்து கொடுக்கணுன்றதையும் இது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? 10⁻⁻6 அது ரொம்ப டீப், அதனால் வேணாம். சரி, இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம். என்னன்னா C = Q/V. சரியா? அப்போது நான் இங்கே அக்குமுலேட் ஆகிருக்க சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நோ, வராது. ஏன்னா நல்லா கவனிங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இங்கே அக்குமுலேட் ஆகிருக்க சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா நான் இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டாக? அப்போது இங்கே நீங்கள் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இதை இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்றப்போ கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இன்னும் கம்மியாகும். இல்லை எனக்கு புரியல அப்படின்னா லெட்ஸே எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு 30 கூலும் ஆஃப் சார்ஜஸ் இங்கே அக்குமுலேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போது 30 இங்கே வந்து நான் ஒரு 30 அக்குமுலேட் ஆஃப் சார்ஜஸ் 30 சார்ஜஸ் இங்கே அக்குமுலேட் ஆகுன்னா இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போது இங்கே வந்து நான் ஒரு எவ்வளோ வச்சுக்கலாம்? அதே 20. இங்கே 20க்கு 10 அப்போ என்ன பண்ணலாம்னா 40. ஸோ 40க்கு 20 இந்த ரேஷியோ போட்டாலும் அதே 2 கெப்பாசிட்டன்ஸ் தான் வரும். ஓகேவா?
ஸோ இட்ஸ் லைக் அ கான்ட்ரடிக்ஷன். நம்ம நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் அப்ரோச் பண்ணுற மாதிரி இந்த ஈக்குவேஷனை அப்ரோச் பண்ணக்கூடாது. சரியா? ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, எத்தனை திங்க் தாண்டான்னு கேட்கலாம். பட் ஆனால் சின்ன சின்ன கான்செப்ட் தான் நம்மளுக்கு வந்து ஃபர்தராக ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஓகே. ஸோ ஒரு கெப்பாசிட்டன்ஸில் ஒரு கெப்பாசிட்டரில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்குன்னா அதில் டோட்டலாக எவ்வளோ சார்ஜஸ் இருக்குன்னு உங்களை யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா த டோட்டல் சார்ஜ் ஸ்டோர் இந்த கெப்பாசிட்டர் இஸ் 0. யாரை ஏமாத்த பார்க்குறேன்? இப்போ தான் இவ்வளோ சார்ஜஸ் அக்குமுலேட் ஆகிருக்குன்ற பட் 0ன்றேன்னா ரொம்பவே சிம்பிள். என்னன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ், விச் இஸ் ஈக்குவல் டு 0. சிம்பிளாக இருக்கா? அவ்வளோதான். ஸோ யூஸ்வலாக ஒரு கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கிற சார்ஜஸ் எவ்வளோனா 0. ஸோ நம்ம இங்கே 20 கூலும்னு சொல்கிறோம்ல, 20 கூலும் ஆர் 40 கூலும் ஆஃப் சார்ஜஸ், இது எல்லாம் என்னென்னா ஒரே ஒரு பிளேட்டில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது, ஒரே ஒரு பிளேட்டில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குன்றது தான் அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? மீன்ஸ் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் தட் கேன் பி ஸ்டோர்ட் இன் எனி ஒன் ஆஃப் த பிளேட். ஏதாவது ஒரு பிளேட்டில் நான் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸை ப்ளேஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் இங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ப்ளேஸ் பண்ணுறோம் அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் தான் இந்த பக்கம் வந்து கெப்பாசிட்டரை மெயின்டைன் பண்ணும். சரியா? ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேசிக்கான கான்செப்ட் ரொம்ப டீப்பாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப். பை.